அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரேவதி வந்து மலரோட ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. நீங்கள் பொண்ணு பார்க்குற விஷயம் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அது ஏதோ ரிலேட்டிவ் போல் அவருக்கு தெரிஞ்சவங்க, அதனால வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வரும், நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. மலர் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, நான் எதையும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் சுரேஷோட அப்பா வந்து பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. நான் அவ்வளோ சொல்லி இவன் கேட்காம பொண்ணு பார்க்க போயிருக்கானே, இவனுக்கு எவ்வளோ திமிரு, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே என்னடா மலர் கூட வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் மாமியார் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா என்ன உங்கள் அப்பாவை சமாளிச்சிட்டிங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. சீனில் மலருக்கு வந்து நம்ம ரேவதிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விடுவாங்க. நீ மட்டும் கரெக்டான டைமில் எனக்கு சொல்லலைன்னா அவ்வளோதான், பிரச்சனை பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி வருவாங்க. உங்கள் தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான், ஆனால் கல்யாணம் நடக்குமான்னு தான் தெரியல, ஏன்னா தங்கராஜனே உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாரு, இனிமேல் டவுட்டு தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மதிய மலரும் வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷும் அவங்க ஹஸ்பண்டும் வருவாங்க. சுரேஷ் வந்ததுக்கப்புறமா டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. எதுக்கு மாற்றினீங்கன்னு சொல்லி கேட்டால், நீ தங்கராஜ்கிட்ட சொல்லிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது.